இந்த ஹேர் டையை பொறுத்த வரையில் உங்களுக்கு வந்து கைகளில் ஒட்டாது. நம்ம தூங்குறப்ப பில்லோலலாம் ஒட்டுமா அப்படிலாம் நினைக்க வேண்டாம். அதெல்லாம் ஒட்டவே ஒட்டாது. அது மட்டும் இல்லைங்க, நீங்கள் அப்ளை பண்ணி 5 மினிட்ஸில் வந்து இது வந்து ட்ரை ஆயிரும். நார்மலாக நம்மளுடைய ஹேர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் எதை பற்றி நினைக்க வேண்டியதில்லை. ரொம்ப ரொம்ப நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஹேர் டை. நெக்ஸ்ட்டு நீங்கள் வாஷ் பண்ணுற வரைக்கும் நம்ம ஹேரில் அப்படியே இருக்கும். 2-3 தடவை நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா இது வந்து நல்ல ஒரு சேஞ்ச் தெரியும். டோட்டலாக வந்து ஹேர் வந்து மாறிடும். நம்ம எல்லார் வீட்லேயுமே பெரும்பாலும் வாழைப்பூ வாங்குவோம். வாங்கிட்டு நம்ம அதெல்லாம் ஆஞ்சி எடுத்துகிட்டு மிச்சம் அதனுடைய தோள்கள்லாம் தூக்கி போட்டுருவோம். நான் நினச்சேன், ஏன் இந்த மாதிரி தோலெல்லாம் நம்ம தூக்கி போடணும், இதை வச்சு நம்ம ஹேர் டை பண்ணால் என்ன. ஏன்னா இதனுடைய கரைகள் வந்து அந்தளவுக்கு நம்ம கையில் ரொம்பவே பிடிக்கும். இதை நம்ம ஆஞ்சி எடுக்க முன்னாடி நம்ம கையெல்லாம் கரையாயிரும், அந்தளவுக்கு கரை பிடிக்கும். சரி, இந்த கரை பிடிக்கிற இந்த தோள்களை வச்சு நம்ம ஹேர் டை ரெடி பண்ணால் எப்படி இருக்கும், ரிசல்ட் எப்படி வரும் அப்படின்னு நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்ப சூப்பரான ரிசல்ட் வந்திருக்கு. ரொம்ப அருமையாக ஒரு சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஹேர் டை நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு லைக் ஒன்று போட்டுக்கோங்க. அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நாம் இந்த ஹேர் டைக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் இதோட சேர்க்க போகிறோம் அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வாழைப்பூ தோள்கள் தான் எடுத்து வச்சுருக்கோம் ஹேர் டை ரெடி பண்ணுறதுக்கு. ஒரு 6-7 தோல் இருந்தால் நமக்கு போதுமானது. இதுவே நம்ம தலைக்கு வந்து 1 மாதத்துக்கான ஹேர் டை ரெடி பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஒரு இரும்பு கடாய் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சம் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த வாழைப்பூ தோள்களை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, துண்டு துண்டாக கட் பண்ணி, அதாவது பொடி பொடியாக கட் பண்ணி நம்ம இந்த இரும்பு கடாயில் சேர்த்துக்கலாம். இப்படி 2 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம அந்த இரும்பு கடாயிலே போட்டு வச்சிடலாம். கண்டிப்பாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போடுங்க, இல்லைனா கருத்து போயிடும். அதுக்காக தான் நம்ம தண்ணி ஊற்றிட்டு போடுறது. இப்போ நல்லா கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டால் எல்லா இடத்துலையும் தண்ணி படும், கருக்காது சீக்கிரம். இப்போ நம்ம இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு 2 எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன். அதை வந்து துண்டு துண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அதையும் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெனா பவுடர், அதாவது மருதாணி பவுடர் வந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் வந்து நார்மல் வாட்டர் நம்ம ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல, அந்தளவுக்கு கொஞ்சம் லிக்விடாகவே நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா அரைக்கப் அளவுக்கு இந்த மருதாணி வந்து நம்ம தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம இது கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா, பீட்ரூட் தாங்க சேர்க்க போகிறோம். நல்ல நிறத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அதனால தான் நம்ம பீட்ரூட் ஆட் பண்ணுறது. 1/2 பீட்ரூட் இருந்தால் போதும் உங்களுக்கு. நான் 1/2லையும் பாதி தான் எடுத்திருக்கேன். துண்டு துண்டாக இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். முழுசாக போட்டிங்கன்னா அரைப்படாது. அதனால் சின்ன சின்னதாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டோம்னா ஈஸியாக நல்லா அரைஞ்சிரும். இப்போ அதையும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ அவ்வளோதாங்க, இவ்வளோதான் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, அடுத்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம தண்ணியில் போட்டு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வாழைப்பூவோட தோல், இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் ஆட் பண்ணிக்கலாம். 6-7 தோல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ அடுத்து வந்து நம்ம பீட்ரூட் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம லெமன் கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதையும் இதிலே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே சேர்த்தாச்சு. நம்ம இதை வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொரன்னு அரைஞ்சி வந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா நைஸாக நம்ம அரைச்சாச்சு. இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதனால் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா வடிச்சிட்டு நம்ம ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம்.
என்ன தான் நீங்கள் மிக்சியில் அரைச்சாலும் திப்பி திப்பியாக இருக்கும். அதனால் எப்பயுமே வடிகட்டிக்கிறது தான் நல்லது. எந்த அளவுக்கு கலர் வந்திருக்கு பாருங்கள். வாழைப்பூ தோலும் அப்புறமேட்டு பீட்ரூட் சாரும் ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு டார்க் கலருக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம். அதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ஜூஸை வந்து ஆட் பண்ணிடலாம். அடுத்து நாம் இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா, மருதாணியை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதிலேயே சேர்த்துடலாம். சேர்த்து ரெண்டையும் நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இரும்பு கடாய் எடுத்து அப்படியே அடுப்பில் வச்சிடலாம். இது நல்லா நமக்கு கொதித்து நல்லா சுண்டி வரணும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் கலர் அப்படியே மாறிக்கிட்டே வரும் பாருங்கள். இப்போ வந்து ரெட் கலரில் இருக்குது. அடுத்து என்ன கலருக்கு மாறுதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாகவே வாழைப்பூ அரிஞ்சோம்னா கையெல்லாம் அப்படியே கரையாயிரும், அது போகவே போகாது. அப்படி இருக்கும்போது இதை வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணோம்னா எந்தளவுக்கு ஒரு டார்க் கலர் பிடிக்கும் ஒயிட் ஹேரில் அப்படின்னு நினச்சேன். அதனால தான் இந்த ஹேர் டையை நம்ம இப்படி ப்ரிப்பேர் பண்ணி பார்க்கலாம், நமக்கு எந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைக்கிது அப்படின்னு ட்ரை பண்ணுறேன். இப்போ பாருங்கள் அப்படியே கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இது வந்து சிம்மிலேயே தான் நீங்கள் வச்சுக்கணும், இல்லைனா அப்படியே பொங்கி எல்லாமே ஊற்றிடும். ஃபுல்லாகவே அப்படியே பொங்கியே தான் வருது. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும் நீங்கள். இப்போ பாருங்கள் ஒரு டார்க் பிளாக் கலரில் மாறிடுச்சு. இப்போ பாருங்கள் இன்னும் ரொம்பவே கருகருன்னு பிளாக் ஆகிடுச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு கருமை நிறத்துக்கு வந்திருக்கு. இந்த அளவுக்கு வரணும். இப்போ ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்துருச்சு பாருங்கள். எந்த அளவுக்கு சுண்டி சூப்பரான ஒரு டையாக நமக்கு வந்திருக்கு. பார்க்கும் போதே நமக்கு தெரியுது எந்த அளவுக்கு ஒரு பயங்கர பிளாக்காக இருக்குது அப்படின்ட்டு. இது நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது எந்த அளவுக்கு ரிசல்ட் கொடுக்கும், சூப்பராக ரிசல்ட் கொடுக்குங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான டை நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்க்கும் போதே நமக்கு தெரியுது இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படின்ட்டு. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். என்னுடைய கையில் எடுத்து காட்டுறேன் எந்த அளவுக்கு அந்த சாயம் வந்து நம்ம கையில் பிடிக்குது அப்படின்ட்டு. இப்போ நல்லாவே ட்ரை ஆகிடுச்சு. அப்படியே விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் ட்ரை ஆகிடும். இப்போ நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுட்டேன். பவுலில் எடுத்து வச்சுட்டு இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் டைரெக்டாக அப்படியே கூட அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் லிக்விடாக எடுத்து ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 2 hours விட்டுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து ஹேரில் அப்ளை பண்ணலாம். அல்லது அப்படி இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை வந்து நீங்கள் இதை டப்பாவில் போட்டு எடுத்து வச்சிட்டோம்னா அப்பப்போக்கு எப்போல்லாம் தேவையோ அப்போ எடுத்து ஹேர் எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ அங்கே லைட்டாக டச்சப் பண்ணிட்டிங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அப்படியே ட்ரை ஆயிரும். நீங்கள் சூப்பராக சீப்பு வச்சு சீவிக்கலாம். எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது. இந்த ஹேர் டையை அப்படியே ஃபுல்லாக தலை ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு 2 hours விட்டுட்டு வாஷ் பண்ணால் இதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய அதாவது வேர்க்கால்கள்லேருந்தே முடி வந்து நல்லா கருமையாக வளர ஆரம்பிக்கும். அது இல்லாமல் நல்லா ஸ்ட்ரென்த்தாக ஸ்ட்ராங்காக இருக்கும். ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பல நன்மைகள் இருக்குது. அது இல்லாமல் இதில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. அதனால் ஹேருக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சுட்டு உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக இதுலேருந்து எடுத்து நீங்கள் ஒரு பவுலில் போட்டுட்டு அது கூட ஆலோவேரா ஜெல் வந்து மிக்ஸ் பண்ணி ஹேரில் அப்ளை பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் நரைமுடிகள் இருக்கோ அந்த இடத்துல மட்டும் ஒரு ப்ரஷ் வச்சு டூத் ப்ரஷ் வச்சு டச்சப் மட்டும் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரத்தில் ட்ரை ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஹேர் சூப்பராக இருக்கும். நீங்கள் எப்படி வேணாலும் ஃப்ரீ ஹேர் கூட விட்டுட்டு போகலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பர் ரிசல்ட் கொடுக்கும். பாருங்கள் என்னுடைய கைகளில் நான் தடவிட்டு காட்டுறேன். அதேமாரி என் கையை வந்து கழுவிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு டை கலர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக சூப்பராக ரிசல்ட் தரும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது டவுட் இருந்தாலும் என்கிட்ட கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். பாருங்கள் என்னுடைய கையை கழுவிட்டு வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு கலர் பிடிச்சிருக்கு பாருங்கள். என் கையிலே இப்படி பிடிச்சிருக்கும் போது ஹேரில் எந்த அளவுக்கு பிடிக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.